ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐ கேஸ் ஏதாச்சும் அப்டேட் இருக்கா, அதே மாதிரி அந்த ஓவரால் ரிசல்ட் ரிசல்ட் அந்த பிசி கேஸ் பற்றி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி சிபிஓக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் டேட் விட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நோட்டிஃபிகேஷனில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்ஐக்கான கேஸ் என்னாச்சு அப்படின்னா, 2 நாள் தள்ளி போட்டிருக்காங்க. அதாவது ஜூலை 17 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஹியரிங் வச்சுருக்காங்க. அன்னைக்கு கேஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் கிடையாது. ஸோ அடுத்த ஹியரிங் போயிடும். ஸோ எஸ்ஐயோட கேஸ் பற்றி அவ்வளோதான் அப்டேட்டு. அதுக்கப்புறம் பிசியில் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஓவரால் ரிசல்ட் தான் விட போகிறாங்க. அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த ஹைட் கேஸ் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தெரியும். ஸோ அது முடிஞ்சால் தான் நமக்கு தெரியும் எப்போ ஓவரால் ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு. பட் ஆல்ரெடி ஓவரால் ரிசல்ட் எல்லாமே ரெடியாக தான் வச்சுருப்பாங்க போர்ட் சைட்லேருந்து. ஸோ போர்ட் சைட்லேருந்து நமக்கு 1 வீக்குள்ளே ஒரு அப்டேட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி எஸ்எஸ்சி சிபிஓ அதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு ரிட்டன் ரிசல்ட் விட்டு ரொம்பவே டிலே ஆயிருந்துச்சு. அதோட ஃபிசிக்கல் டேட்ஸ் இப்போ விட்டுருக்காங்க. 21 27 வரைக்கும் இந்த மாதம். பாய்ஸுக்கு 23 போட்டிருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஸோ யாராச்சும் ரிட்டன் கிளியர் பண்ணியிருக்கீங்க, ஃபிசிக்கலுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வென்யூ அதுக்கப்புறம் டேட் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் அதை அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.